வணக்கம் உறவுகளே. லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். இது என்னைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை உறவுகளே. ரொம்பவே செவ்வாய்க்கு அதிபதி, அதுவும் இல்லாமல் ஆடி கிருத்திகை வேறு. நம்ம திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க மலக்கேணியில் இருக்க முருகன் தரிசனத்துக்காக தான் போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான தரிசனங்க. திண்டுக்கல்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க. இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே அங்கனக்குள்ளேயே ஒரு ரொம்ப சிறப்பான விநாயகர் தரிசனம், வளம்புரி விநாயகருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தார். தரிசனத்தை முடிச்சுட்டு அதே மாதிரி ரொம்ப நடந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே ரொம்ப ரொம்ப மிக அருகிலேயே நம்ம ஐயன் சன்னதி அமர்ந்திருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய மலையில் ஒரு ரம்யமாக சொல்ல வார்த்தை இல்லைங்க. இயற்கை எழிலாக ரொம்ப சிறப்பாக நம்ம ஐயன் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லாம் அமைஞ்சிருக்க மாதிரி நம்ம கீழே இறங்கி முருகனை தரிசிச்சுட்டு மேலே ஏறி வர்ற மாதிரி தாங்க படிகள்லாம் அமைஞ்சிருக்கு. என்ன ஐதீகன் உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில் நம்ம நிறையா பிரச்சனைகளால் கீழே இறங்கி இருந்தாலும் நம்ம ஐயன் முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றப்ப ஐயன் நம்மளைய வாழ்க்கையில் முன்னேற்றி விடுவார் அப்படிங்கிறது அதுவும் நம்ம ரொம்ப விசேஷமான நாளில் போகிற ஐயனை வழிபட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் முருகன் எல்லா நலங்களும் வளங்களும் தரட்டும். இவங்க நம்ம சொந்தக்காரவங்க கோவிலில் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதியும் இருக்குங்க. வழிபாட்டிலே ரொம்ப சிறப்பான வழிபாடு என்னன்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடு தான். அங்கேயும் போய் ஒரு சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு ஆடி கிருத்திகை நாளில் அதுவும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஆறுமுகம் அனுதினம் அருளும் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் சார்பாகவும் சாமி கும்பிட்டாச்சுங்க. பார்க்குற உங்களோட வாழ்விலும் எல்லா நலன்களும் வரன்களும் என் அப்பன் முருகன் அருளட்டும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த படி ஏறி வரதே பழனியில் இருக்க மாதிரி எஃபெக்ட் ஆச்சுங்க. ஏன்னா ரொம்ப நாள் படிகள்லாம் போகாமல் இருக்கோம்ல. அப்படியே ஏறி வர்றப்பே ரொம்ப சிறப்பாக பிரசாதமும் கொடுத்தாங்க. வாங்கி 2 பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஏன்னா எல்லாமே கிடச்சிதுங்க இன்றைக்கி முருகன் சந்நிதியில். எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு கிளம்பியாச்சுங்க. நீங்களும் முருகர் தரிசனம் சிறப்பாக பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறோம். மகிழ்வித்து மகிழ்வோம்.